வெல்கம் டு த கோர்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டோகால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோட்டோகால்ஸ்ன்ற வேர்டை நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நான் இருக்கேன், இங்கே வந்து என் ஃப்ரெண்டு இருக்காங்க. நான் வந்து பேசுகிறேன். நான் பேசும்போது என் ஃப்ரெண்டு வந்து ரிசீவ் பண்ணோம். அதாவது நான் சென்ட் பண்ணுறேன், ஏதாச்சும் பேசுகிறேன், என் ஃப்ரெண்டு வந்து ரிசீவ் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நான் பேசும்போது அவன் ரிசீவ் பண்ணணும். சப்போஸ் நான் பேசும்போது அவன் ரிசீவ் பண்ணல அப்படின்னா நான் பேசுறது வேஸ்ட், பேசாமல் இருக்கலாம். அதுக்கு ஓகேங்களா, கரெக்டா? ஸோ அவன் ஏன் ரிசீவ் பண்ணாமல் போகிறான் அப்படின்னா, நான் என்ன பேசுகிறேனோ அது வந்து அவனுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து தெரியாததுனால அப்போது நான் என்ன பேசுகிறேனோ அது வந்து அவனுக்கு புரியாது. ஸோ அவன் வந்து ரிசீவ் பண்ண மாட்டான். இதுதாங்க ப்ரோட்டோகால்ஸ். அப்போ அது என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நான் இங்கே பேசுகிறேன்னா அப்போது நான் பேசுகிற லாங்குவேஜ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவனுக்கு புரியும். அப்போ அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னா, நான் பேசுகிறேன் பாருங்கள், அதுக்கு பேர் தான் ப்ரோட்டோகால். அதாவது ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெஃபினேஷன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ப்ரோட்டோகால் அப்படின்னா ரூல். இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கவர்ன்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன். அதாவது இங்கே ஒரு நோடு இருக்குது. இந்த நோடு வந்து சென்ட் பண்ணுது, இந்த நோடு வந்து ரிசீவ் பண்ணுது. சப்போஸ் இந்த நோடு வந்து சென்ட் பண்ணும்போது இந்த நோடு வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா இந்த சென்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, அது பண்ணாமல் இருக்கலாம், சும்மாவே இருக்கலாம். ஓகேவா? அப்போ இது ஏன் ரிசீவ் பண்ணாமல் போகுது அப்படின்னா, இது என்ன பண்ணுதோ, இது சென்ட் பண்ணுறது வந்து எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது வந்து ரிசீவ் பண்ணாமல் போகுது. ஓகே, கரெக்டாக? ஸோ இது வந்து சென்ட் பண்ணும்போது எனக்கு புரிகிற மாதிரி சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ரிசீவருக்கு புரிகிற மாதிரி சென்ட் பண்ணணும்னா அதுக்கு புரிகிற மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் ரூல்ஸ். அந்த ரூல் படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு புரியும் அப்படின்றது சொல்கிறது தான் ப்ரோட்டோகால் அப்படின்றது. எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ன்றது என்னென்னா, வாட் இஸ் கம்யூனிகேட்டட், ஹவ் இட் இஸ் கம்யூனிகேட்டட், வென் இட் இஸ் கம்யூனிகேட்டட். வாட் இஸ் கம்யூனிகேட்டட் அப்படின்னா என்ன அந்த டேட்டா லிங்கில், டேட்டா கம்யூனிகேஷனில் என்ன போச்சு, என்ன டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆச்சு, எப்படி கம்யூனிகேட் ஆச்சு, எப்போ கம்யூனிகேட் ஆச்சு அப்படின்றது சொல்கிறது தான் ப்ரோட்டோகால் அப்படின்றாங்க. இந்த ப்ரோட்டோகால் வந்து ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா மெசேஜ் என்கோடிங், மெசேஜ் ஃபார்மேட்டிங் அண்ட் என்கேப்சுலேஷன், மெசேஜ் டைமிங், மெசேஜ் சைஸ், மெசேஜ் டெலிவரி ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இது என்ன எலமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ப்ரோட்டோகால்ன்றது நான் ரூல்ஸ்னு சொல்லிட்டேன். இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம், அப்போ தான் ரிசீவருக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதுதான் அதோடைய ரூல்ஸ். மெசேஜ் வந்து என்கோடிங் ஆச்சா இல்லையா அந்த ப்ரோட்டோகாலில், அந்த டேட்டா கம்யூனிகேஷனில் மெசேஜ் ஃபார்மேட்டாக இருக்கா இல்லையா, என்கேப்சுலேஷனாக இருக்கா, டைமிங்காக இருக்கா, சைஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம டெஃபினிஷன் அழகாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் என்கோடிங் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெசேஜ் சோர்ஸ், இது வந்து சோர்ஸ் நோடு, அதாவது இங்கே இருந்தால் டேட்டா கம்யூனிகேஷன் ஆகுது. இது வந்து மெசேஜ் டெஸ்டினேஷன், இங்கே வந்து ரிசீவ் ஆகுது, ரிசீவ் பண்ணுற நோடு. ஓகேவா? என்கோடர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், ரிசீவர், டீகோடர், அப்புறம் மெசேஜ் டெஸ்டினேஷன். ஸோ இங்கே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, இவர் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, டேட்டா அனுப்பிச்சிட்டாரு. அந்த டேட்டா வந்து இங்கே என்கோடர் இருப்பார். இது வந்து ஒரு காம்போனன்ட். ஓகேங்களா? இந்த என்கோடர் என்ன பண்ணுவார்னா, என்ன லிங்க் இருக்கோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது லிங்க்கை பொறுத்து வந்து அது சிக்னலாக ஜென்ரேட் பண்ணுவார். இப்போ இங்கே ஒரு லிங்க் இருக்குன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் லிங்க் ஒயர்டாக இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஒயர்டாக இருந்தால் இந்த என்கோடர் வந்து சிக்னலாக மாற்றுவார் அந்த டேட்டாவை. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒயர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை வேவாக மாற்றுவார். இதுதான் என்கோடர். ஓகேங்களா? டிரான்ஸ்மிட்டர் போயிட்டு டிரான்ஸ்மிஷன் மீடியம் போயிட்டு ரிசீவர் போயிட்டு டீகோடர் பண்ணுவார். அது என்ன ஃபார்மெட்டில் என்கோடர் பண்ணுவாரோ அதே ஃபார்மெட்டில் இவர் வந்து டீகோட் பண்ணுவார். மெசேஜ் டெஸ்டினேஷன். ஸோ இதில் என்ன ப்ரோட்டோகால் நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மெசேஜ் என்கோடிங் அப்படின்னா மெசேஜ் வந்து என்கோட் பண்ணுறாரு இருப்பாங்க. அப்போ வந்து அது என்கோட் பண்ணுறது வந்து இவருக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கணும், டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து நம்ம என்கோட் பண்ணலன்னா அந்த மெசேஜ் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமில் ஒரு ஃபார்மெட்டில் என்கோட் பண்ணலன்னா அது வந்து லீக் ஆகிடும், டேட்டா லாஸ் ஆகிடும். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமில் ஒயர்லெஸ் மீடியத்தில் என்கோட் பண்ணுற டேட்டா வந்து இவருக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், ஃபார்மேட்டில் மாற்றணும். அதுதான் மெசேஜ் வந்து என்கோடிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் ஃபார்மேட்டிங் அண்ட் என்கேப்சுலேஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரீட் ஃபார்மேட் என்கேப்சுலேட் த இன்ஃபர்மேஷன் டு ஐடென்டிஃபை த சென்டர் அண்ட் த ரிசீவர் ரைட்லி. அதாவது மெசேஜ் ஃபார்மேட்டிங்கிறது, இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் கன்சிடர் பண்ணிங்க. இந்த பாக்ஸ் தான் ஒரு டேட்டா, பாக்ஸ்குள்ளே தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து அக்ரீட் ஃபார்மேட், இப்போ நான் பண்ணுற டேட்டா அந்த ஒரு ஃபார்மேட்டில் அனுப்புகிற டேட்டா வந்து உனக்கு புரியணும் கரெக்டாக. இதுதான் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அக்ரீட் ஃபார்மேட். இந்த ஸ்ட்ரக்சரில் அனுப்பிச்சுன்னா இந்த டேட்டா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஃபார்மேட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அக்ரீட் ஃபார்மேட். என்கேப்சுலேட், அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன போடுவார்னா, என்ன மாதிரியான டேட்டா
நான் சென்ட் பண்ணணும், என்ன டேட்டா சென்ட் பண்ணணும், அது நான் எங்கேருந்து சென்ட் பண்ணுறேன், யாருக்கு சென்ட் பண்ணுறேன், அதுதான் என்கேப்சுலேட் த இன்ஃபர்மேஷன். இங்கே ஒரு பாக்ஸ் கன்சிடர் பண்ணிங்க, அந்த பாக்ஸுக்குள்ள நான் தான் சென்ட் பண்ணுற டேட்டாவை அப்போ சோர்ஸோடைய அட்ரஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா, இதுதான் டேட்டா, இது எங்கே போய் சேரணும் அப்படின்றது அதோடைய டெஸ்டினேஷன் ரிசீவர் அட்ரஸ் போட்டுருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சைஸ். இது வந்து லாங் மெசேஜ் மஸ்ட் பி ப்ரோக்கன் இன்டு ஸ்மாலர் பீசஸ் டு ட்ராவல் அக்ராஸ் தி நெட்வொர்க். அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேசுகிறோம், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறேன், நான் கண்டினியூவாக பேசிகிட்டு இருந்தேன்னா அவனுக்கு வந்து புரியாது. ஏன்னா அவனால் குறிப்பிட்ட நேரம் தான் கவனிக்க முடியும். ஸோ நான் என்ன பேசணும்னா, ஒரு சென்டென்ஸ் பேசணும்னா அது வந்து முடிச்சிடணும், ஒரு லைனை முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு விட்டு பேசணும், ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கேப் விட்டு பேசணும். அப்போ தான் அவனுக்கு வந்து அடுத்து என்னன்னு புரியும். ஸோ நான் கண்டினியூவாக பேசிட்டே இருந்தேன்னா அவனால் கவனிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நெட்வொர்க்லையுமே ஒரு லாங் மெசேஜ், பெரிய மெசேஜ் இருக்குன்னா அது வந்து கண்டினியூவாக ஒரு மீடியாவில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி பீஸாக ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட் பண்ணணும். அதுதான் மெசேஜ் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மெசேஜ் டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெசேஜ் டைமிங்னா என்னென்னா ஃப்ளோ கண்ட்ரோல், ரெஸ்பான்ஸ் டைம். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா இது வந்து ஒரு நோடு, இது வந்து ஒரு நோடு, இந்த நோடு வந்து சென்ட் வந்து இந்த நோடு வந்து ரிசீவ் வந்து இந்த நோடு சென்ட் பண்ணும்போது சப்போஸ் இங்கே ஒரு 500 MB வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு 2 MB பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 2 MB இல்லை ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டேட்டாவை வந்து 1 MB பர் செகண்ட், என்னால் ஒரு செகண்டில் 1 MB தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணுன்னா இதுக்கு வந்து 2 MB அனுப்பும்போது இது வந்து 1 MB வாங்கிடுச்சு. ஸோ 1 MB வந்து இங்கே லிங்க்கில் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து 2 MB அனுப்பிச்சிட்டோன்னே அடுத்த 2 MB வந்து அனுப்பும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு MB இருக்குது. ஸோ இந்த 2 MB வந்து 3 MB ஆகிடும். இப்போ வந்து என்ன ஆகும், இது வந்து 1 தான் ஆகும். ஸோ இங்கே பேலன்ஸ் 2 ஆகும். இந்த மாதிரி அனுப்பும்போது இது வந்து நிறைய இதுவாகிடும். அப்போ டிராஃபிக் ஆகும். டிராஃபிக் ஆகும்போது டேட்டா வந்து இந்த ஒயர் மீடியமில் லாஸ் ஆகிடும், ஹீட்டாக மாறி லாஸ் ஆகிடும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து 2 MB அனுப்புதுன்னா இது வந்து 2 MB ரிசீவ் பண்ணணும், இல்லை அதுக்கு மேலே வந்து ரிசீவ் பண்ணுற ரேட் இங்கே இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. 2 MB அனுப்புனா அந்த 2 MB வந்து அனுப்புகிற ரிசீவ் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது செக் பண்ணணும் ப்ரோட்டோகால். ரெஸ்பான்ஸ் டைம் அவுட், அதாவது இங்கே வந்து 2 MB அனுப்பிச்சிச்சு, அந்த 2 MB வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அடுத்து 2 MB அனுப்பு அப்படின்ட்டு ரெடியாக அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்து இதுக்கு அனுப்போம். ஓகேங்களா. அது அனுப்புகிற வரைக்கும் இதை வெயிட் பண்ணணும், அடுத்த 2 MB அனுப்புறதுக்குள்ளே. ஓகேவா. சப்போஸ் இது வந்து எதுவுமே அனுப்பலை அப்படின்னா கடைசியாக என்ன அனுப்பிச்சினோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. அப்போ வந்து அதே அனுப்பணும், அதே 2 MB வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிச்ச 2 MB இங்கே அனுப்பணும் அப்படின்ட்டு இது அனுப்போம். இது வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேங்களா. இப்போ வந்து 2 MB அது அனுப்புது, அனுப்பிச்சோடனே எனக்கு வந்துருச்சு அடுத்து அனுப்புன்னு சொல்லி இது மெசேஜ் அனுப்போம். சப்போஸ் இந்த மெசேஜ் வரலன்னா அப்போ கடைசியாக போனது வந்து சரியாக போய் சேரல, இப்போ நம்ம மறுபடியும் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கடைசியாக அனுப்பிச்சதை இன்னொரு வாட்டி சென்ட் பண்ணணும். இதுதான் ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் டெலிவரி ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா யூனிக் காஸ்ட், மல்டி காஸ்ட், ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். யூனிக் காஸ்ட், மல்டி காஸ்ட், ப்ராட்காஸ்ட். யூனிக் காஸ்ட் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க். ஓகேங்களா. இது ஒரு சென்டர் இருக்கார், மெனி ரிசீவர்ஸ் இருக்கார். ஸோ இந்த சென்டர் சென்ட் பண்ணும்போது இந்த ரிசீவரில் ஒரே ஒரு ரிசீவர் மட்டும் தான் ரிசீவ் பண்ணுறாரு, இவருக்கு மட்டும்தான் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிக் காஸ்ட். ஓகேவா. ஒரு நெட்வொர்க்கில் ஒரு சென்டர் இருக்கார், நிறைய இது ரிசீவர் இருக்கார், அதில் வந்து ஒரு ரிசீவருக்கு மட்டும் தான் நான் அனுப்பணும் ஒரு மெசேஜ் அப்படின்னா அதுக்கு பேர் யூனிக் காஸ்ட். மல்டி காஸ்ட் அப்படின்னா ஒரு சென்டர் வந்து சென்ட் பண்ணுறாரு, அதை வந்து குரூப் ஆஃப் ஆர் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும். அதாவது எல்லாமே ரிசீவ் பண்ணக்கூடாது, இந்த 3 மட்டும் தான் எனக்கு ரிசீவ் பண்ணணும் 400 டேட்டா அப்படின்னா அதுக்கு பேர் மல்டி காஸ்ட். ப்ராட்காஸ்ட் அப்படின்னா இவர் சென்ட் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே போட்டோம், எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் ப்ராட்காஸ்ட். ஓகேங்களா. ப்ராட்காஸ்ட்னால் எல்லாருக்குமே போகும். மல்டி காஸ்ட்னா குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும் தான், அது ஒன்று மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் மல்டி காஸ்ட்னா. சப்போஸ் ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் யூனிக் காஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா நோ சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன், ஆல் பியர்ஸ் ஆர் ஈக்குவல், சிம்பிள் ஷேரிங் அப்ளிகேஷன், நாட் ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நாலுக்குமே ஒரு டெஃபினிஷன் நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே. இங்கே பாருங்கள். பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னா இங்கே நோடு இருக்குது, இங்கே நோடு இருக்குது, இங்கே நோடு இருக்குது. ஓகேவா. பியர் டு பியர்னா பாயிண்ட் டு பாயிண்ட்னா ஒரே இது இல்லை, அது வந்து கம்யூனிகேஷன் வந்து இப்போது அப்படி சொல்கிற பாருங்க. இங்கே இந்த நோடு இருக்குது, இந்த நோடு இருக்குங்களா. இப்போ இந்த நோடு வந்து ஒரு டேட்டா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே சென்ட் பண்ணணும், இந்த நோடு வந்து இங்கே போகும். ஓகேவா. இந்த நோடுக்கும் இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று தான். தேங்க்யூ.